வணக்கம். இன்னைக்கு பூங்கார் அரிசியோட மருத்துவ குணங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பெண்களுக்கான அரிசி அப்படின்னா அது பூங்கார் அரிசியை சொல்லலாம். காரணம் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு தாய்ப்பால் சுரக்க செய்வதில் பூங்காருக்கே முதலிடம். தமிழகத்தில் அதிகமாக பயிரிடக்கூடிய பாரம்பரிய நெல் வகை இதுதான். 70 நாள் பயிர். எந்த தட்பவெப்ப நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் வளரும். குறைந்த மூலதனத்தில் அதிகம் லாபம் தரக்கூடிய பயிர். கர்ப்பிணிகள் 6 மாதங்களுக்கு அப்புறம் இந்த பூங்கார் அரிசி கஞ்சி வச்சு குடித்தாங்க அப்படின்னா சுகப்பிரசவம் நடக்கும். இது மட்டும் இல்லாமல் இது குறைந்த அளவிலான இதுக்கு நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட்டு, ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் தயாமின் இந்த சத்தெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. குழந்தை பேருக்கு உதவும். முக்கியமாக பாலூட்டும் தாய்மார்கள் இந்த அரிசியை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே தாய்ப்பால் மூலமாக குழந்தைக்கும் கிடைக்கும். எந்த வகை பாரம்பரிய அரிசியாக இருந்தாலும் சரி, அதை நம்ம 2-3 தடவை கழுவி 8 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சா அந்த தண்ணியிலேயே வேக வைக்கணும். வேக வச்சோம் அப்படின்னா இன்னும் சுவை ரொம்ப அதிகமாகவே இருக்கும். பூங்கார் அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம சாதம் வரையும் வடித்து சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த அரிசியை 2 தடவை கழுவிட்டு கொஞ்சம் நிழலில் உலர்த்தி அதுக்கப்புறம் மிக்சியில் 1-2 அரைச்சி இனிப்பு கஞ்சியாகவும் மசாலா கஞ்சி மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி இட்லி தோசைக்கும் இதை நம்ம பயன்படுத்தலாம். இடியாப்பம் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த அரிசியை கர்ப்பிணிகள் மட்டும்தான் சாப்பிடணும் இல்லை, எல்லாருமே சாப்பிட்லாம். குறிப்பாக நோய்வாய்ப்பட்டவர்கள் கூட இந்த அரிசியை சாப்பிட்லாம். சீக்கிரமாகவே டைஜஷன் ஆகும். காலையில் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, இடியாப்பம் இது மாதிரி பயன்படுத்தலாம். மதியம் சாதமாக பயன்படுத்தலாம். இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, இடியாப்பம் இந்த மாதிரியும் சாப்பிட்லாம். எந்த ஒரு பக்க விளைவும் இருக்காது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம எங்கள் இளைய தலைமுறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.